Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about the important questions வந்து பார்க்கலாம் geneticsல இருந்து. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து Human Genome Project. இது என்னன்னு சொல்றோம் அப்படினா HGP. Human HGP. இதன் விரிவாக்கம் என்ன? HGP இதன் விரிவாக்கம் என்ன? Answer Human Genome Project. Human Genome Project. And second one, சர்வதேச மனித மரபணு திட்டம் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சர்வதேச மனித மரபணு திட்டம் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1990. ஆன்சர் 1990. இந்த மனித மரபணு திட்டம் நிறைவு பெற டேஸ் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. மனித மரபணு திட்டம் நிறைவு பெற டேஸ் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் 13. ஆன்சர் 13. நெக்ஸ்ட், மனித மரபணு ஏறத்தாழ டேஸ் கார இணைகளை கொண்டுள்ளது. மனித மரபணு ஏறத்தாழ டேஸ் கார இணைகளை கொண்டுள்ளது. 3×10⁹. 3×10⁹ கார இணைகளை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட், மனித டிஎன்ஏவில் உள்ள அனைத்து மரபணுக்களும் மனித டிஎன்ஏவில் உள்ள மரபணுக்கள், அதாவது மனித டிஎன்ஏவில் உள்ள மரபணுக்கள் டேஷ் 30,000 மரபணுக்கள் உள்ளன. நெக்ஸ்ட், மரபணு திட்டத்தின் இலக்குகள் டிஎன்ஏவின் அனைத்து மரபணுக்களையும் கண்டறிதல். நெக்ஸ்ட், டிஎன்ஏ உருவாக்கிய 3 வேதி கார இணைகளின் வரிசையை தீர்மானித்தல். அதாவது கார இணைகளின் வரிசையை தீர்மானித்தல் போட்டுக்கோங்க. கார இணைகளின் வரிசையை தீர்மானித்தல். தகவல்களை தரவுதளங்களில் சேமித்தல். அண்டு கருவிகளை மேம்படுத்துதல். தொழிற்சாலைகளை இடமாற்றுதல் மற்றும் ELSI இடர்பாடுகளை நீக்குதல். ஏன் இதை வந்து ஒன் வேர்ட்ஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வர்ற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இப்படிதான் வருது. என்னன்னா, ஒரு இலக்கு, இது ஒரு ஆப்ஷன் 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதுல இல்லாதது ஒண்ணு எது அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் மாதிரி கேட்கறாங்க. சோ நம்மளுக்கு ஃபுல்லா அந்த இலக்கு என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாதான் நம்ம வந்து ஆப்ஷனை ஒமிட் பண்ண முடியும். கண்டிப்பா இது மாதிரி மாடல் கொஸ்டின் வருது, அதனாலதான் இதை கொடுத்திருக்கேன். சோ இந்த மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள் என்னென்ன அப்படின்னா, டிஎன்ஏக்கள் அனைத்தையும் கண்டறிதல், வந்து கார இணைகளின் வரிசையை தீர்மானித்தல், தகவல்களை தரவுதளங்களில் சேமித்தல், அண்டு கருவிகளை மேம்படுத்துதல், தொழிற்சாலைகளை இடமாற்றுதல். நெக்ஸ்ட் ELSI அதை வந்து தெரிவித்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கடத்திகளாக இந்த மனித மரபணு திட்டத்தில் கடத்திகளாக பயன்படுபவை எவை? மனித மரபணு திட்டத்தில் கடத்திகளாக பயன்படுபவை எவை? அவை 2 BAC and YAC. BAC-ன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். நெக்ஸ்ட், YAC-ன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து தானியங்கி டிஎன்ஏவை வரிசைப்படுத்தியவர். தானியங்கி டிஎன்ஏ துண்டுகளை வரிசைப்படுத்தியவர் யார்? ஃப்ரெடரிக். ஆன்சர் ஃப்ரெடரிக் சாஞ்சர். நெக்ஸ்ட், கோடிங் மட்டும் கொண்ட தொகுதி, கோடிங் மட்டும் கொண்ட வரிசையாக்கம், that is ESTS. கோடிங் மட்டும் கொண்டது ESTS.
ஜீனோமின் அனைத்தும் கொண்டது. ஜீனோமின் அனைத்தும் கொண்டது அன்னோட்டேஷன். ஜீனோமின் அனைத்தும் கொண்டது அன்னோட்டேஷன். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இஎஸ்டிஎஸ் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றது ஒன்லி கோடிங்க மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, ஆர்என்ஏ கோடிங்க மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அதே வந்து அனோட்டேஷன் அப்படின்னா எல்லாத்தையும் கோடிங் நான் கோடிங் டோட்டலா எல்லாத்தையும் எடுத்து கன்சிடர் பண்றது வந்து டெஸ்ட்டுக்கு வச்சுக்கிறது அனோட்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் மைக்ரோ சேட்டிலைட், அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனித மரபணு டேஸ் பில்லியன் நியூக்ளியோடைடு காரமூலங்களை கொண்டது. மனித மரபணு டேஸ் பில்லியன் நியூக்ளியோடைடு காரமூலங்களை கொண்டது. 3 பில்லியன். 3 பில்லியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபணு சராசரியாக டேஸ் காரமூலங்களை கொண்டுள்ளது. மரபணு சராசரியாக டேஸ் காரமூலங்களை கொண்டுள்ளது. ஆன்சர் 3000. சார் 3000. மிகப்பெரிய மனித மரபணு டேஷ். மிகப்பெரிய மனித மரபணு டேஷ். ஆன்சர் டிஸ்ட்ரோபின். ஆன்சர் டிஸ்ட்ரோபின். டிஸ்ட்ரோபின் டேஸ் மில்லியன் காரமூலங்களை கொண்டுள்ளது. டிஸ்ட்ரோபின் டேஸ் மில்லியன் காரமூலங்களை கொண்டுள்ளது. 2.4 மில்லியன். 2.4 மில்லியன். நெக்ஸ்ட் 19வது குரோமோசோமில் அதிக மரபணு டேஸ் கொண்டுள்ளது. 19வது குரோமோசோம் அதிக மரபணு டேஸ் கொண்டுள்ளது, அடர்வினை கொண்டுள்ளது. அதிக மரபணு அடர்வு எதுல இருக்குன்னா 19வது குரோமோசோம்ல. சோ குறைந்த மரபணு அடர்வினை கொண்ட தொகுதி, குறைந்த மரபணு அடர்வினை கொண்ட குரோமோசோம் வந்து 13வது குரோமோசோம். 13வது குரோமோசோம். ஓகேவா? அண்ட் மனித மரபணு தொகுதியில் டேஸ் மரபணுக்கள் உள்ளன. மரபணு தொகுதியில் டேஸ் மரபணுக்கள் உள்ளன. அதான் 40,000 இருந்து 35,000 மரபணுக்கள். மரபணு ஒரு மரபணு தொகுதின்னு எடுத்தா அதுல எத்தனை மரபணுக்கள் இருக்கும், ஜீன்கள் இருக்குன்னா 40,000 இருந்து 35,000. அண்டு அனைத்து மக்களிடமும் ஒரே மாதிரியாக உள்ள நியூக்ளியோடைடு காரமூலங்கள். அனைத்து மக்களிடமும் ஒரே மாதிரியாக உள்ள நியூக்ளியோடைடு காரமூலங்கள் 99.9%. 99.9%. அண்டு டேஸ் விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட மரபணுக்களின் பணிகள் தெரியவில்லை. டேஸ் விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட மரபணுக்களின் பண்புகள் தெரியவில்லை. 50 விழுக்காடு. 50 விழுக்காடு. டேஸ் விழுக்காட்டிற்கும் குறைவான மரபணுக்கள் மட்டுமே புரதங்களை குறியீடு செய்கின்றன. டேஸ் விழுக்காட்டிற்கு குறைவான மரபணுக்கள் மட்டுமே புரதங்களை குறியீடு செய்கின்றன. 2. ஆன்சர் 2. 1வது குரோமோசோமில் டேஸ் மரபணுக்கள் உள்ளன. 1வது குரோமோசோமில் டேஸ் மரபணுக்கள் உள்ளன. 2968. அதாவது 2968. 2968. ஒய் குரோமோசோம் நம்ம சொன்னோம் இல்லையா, 13வது குரோமோசோம். அந்த ஒய் குரோமோசோம்ல டேஸ் மரபணுக்கள் கொண்டுள்ளது. ஒய் குரோமோசோம் வந்து குறைந்த அளவு மரபணு அடர்த்தி கொண்டதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதான் 13வது குரோமோசோம் தொகுதின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல எத்தனை மரபணுக்கள் இருக்குன்னா ஒய் குரோமோசோம் டேஸ் மரபணுக்கள் கொண்டுள்ளது. 231. 231. நெக்ஸ்ட் எஸ்என்பிஎஸ். எஸ்என்பிஎஸ் விரிவாக்கம் என்ன? எஸ்என்பிஎஸ் விரிவாக்கம் என்ன? சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம். சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம். நெக்ஸ்ட் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் முதலில் 1985ஆம் ஆண்டு டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அதாவது டிஎன்ஏ பிங்கர் பிரிண்ட் 1985ஆம் ஆண்டு டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அலெக்ஸ் ஜெஃப்ரிஸ். அலெக்ஸ் ஜெஃப்ரிஸ். அலெக்ஸ் ஜெஃப்ரிஸ் 2014ஆம் ஆண்டில் ராயல் சொசைட்டி வழங்கிய டேஸ் பதக்கத்தை வென்றவர். அலெக்ஸ் ஜெஃப்ரிஸ் 2014ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி வழங்கிய டேஸ் பதக்கத்தை பெற்றவர். கோப்லே. கோப்லே பதக்கத்தை பெற்றவர். நெக்ஸ்ட் 23 இணை குரோமோசோம்களில் டேஸ் மில்லியன் இணை மரபணுக்கள் உள்ளன. 23 இணை குரோமோசோம்களில் டேஸ் மில்லியன் இணை மரபணுக்கள் உள்ளன. 1.5 மில்லியன். 1.5 மில்லியன். நெக்ஸ்ட் VNTR விரிவாக்கம் என்ன? VNTR விரிவாக்கம் என்ன? ஆன்சர் வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ். வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஎன்ஏவை பெருக்க
பயன்படுத்தப்படும் தொடர்வினை. டிஎன்ஏவை பெருக்க பயன்படுத்தப்படும் தொடர்வினை பாலிமரேஸ் பிசிஆர் தொடர்வினை. பிசிஆர் தொடர்வினை. நெக்ஸ்ட், டிஎன்ஏவை சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கும் என்சைம். டிஎன்ஏவை சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கும் என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட், டிஎன்ஏ துண்டுகளை பிரிக்க பயன்படுத்துவது. டிஎன்ஏ துண்டுகளை பிரிக்க பயன்படுத்துவது அக்ரோஸ் செல். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஒன், முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாட்டிங் மெத்தட். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாட்டிங் மெத்தட் சதன் பிளாட்டிங். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாட்டிங் மெத்தட் சதன் பிளாட்டிங். Wait a minute. Next one, questions வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுக்கறது எல்லாமே. இது 12th புக் அண்ட் காலேஜ் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டின் மறுபெயர்கள் என்னென்ன? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டின் மறுபெயர்கள் என்னென்ன? டிஎன்ஏ டெஸ்டிங், டிஎன்ஏ டைப்பிங், டிஎன்ஏ டெஸ்டிங் அண்ட் டிஎன்ஏ டைப்பிங் அப்படின்னு வேற பேரெல்லாம் வந்து இருக்கு. ஓகேவா? சிசிஎம்பி. சிசிஎம்பியின் விரிவாக்கம் என்ன? சிசிஎம்பியின் விரிவாக்கம் என்ன? சென்ட்ரல் செல் அண்ட் மாலிகுலார் பயாலஜி. சென்ட்ரல் செல் அண்ட் மாலிகுலார் பயாலஜி. இது எங்க இருக்குன்னா ஹைதராபாத். அண்ட் மினி சேட்டிலைட். மினி சேட்டிலைட் எத்தனை நியூக்ளியோடைடு செக்மெண்ட் கொண்டது? மினி சேட்டிலைட் எத்தனை நியூக்ளியோடைடு செக்மெண்ட் கொண்டது? 15 நியூக்ளியோடைடு. ஆன்சர் 15 நியூக்ளியோடைடு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட், டிஎன்ஏவின் படிநிலைகள். டிஎன்ஏ இந்த ஃபிங்கர் பிரிண்டின் படிநிலைகள் என்னென்ன? படிநிலைகள் டிஎன்ஏ பிரித்தெடுத்தல், பிசிஆர் தொடர்வினை, டிஎன்ஏ துண்டாக்குதல், துண்டுகளை சிதைவுறச் செய்தல், இயல்பு திரிதல், ஒற்றி எடுத்தல். நெக்ஸ்ட், எக்ஸ்ரே பயன்படுத்துதல். இதெல்லாம் அதுல உள்ள ஸ்டெப்ஸ், படிநிலைகள். நம்மளுக்கு அதை கொடுத்து கூட இதுல இல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனாலதான் வந்து அதை கொடுத்துருக்கேன். டிஎன்ஏ சார்ஜ். ஆன்சர் நெகட்டிவ். டிஎன்ஏவோட சார்ஜ் என்னன்னா நெகட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்டு டிஎன்ஏவை டபுள் ஸ்ட்ராண்டாக மாற்றுவதற்கு பயன்படுவது. டிஎன்ஏவை டபுள் ஸ்ட்ராண்டாக மாற்றுவதற்கு பயன்படுவது ஃப்ளூரசன் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இவ்வளவுதான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுத்தேன். அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓரளவு சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் டைம் இல்லை. ஒரு ஆஃப்டர் தேர்ஸ்டேக்கு அப்புறம், ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்கு அப்புறம் கண்டினியூவாக ரெகுலர் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? அது வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆகிட்டு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால வந்து ஃபுல்லாக வந்து தேர்ஸ்டேக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.